ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. ஒரு மனிதர் மட்டும் தனியா அப்படி போறார். அவரை கூப்பிட்டாங்க. அவர் என்ன தனியா போறாரு, நம்ம எல்லாம் ஒரு பக்கமா போறோம், அவர் மாத்திரம் தனியா வர்றாரு. இங்க வாங்க, நீங்க எங்க போறீங்க? நாயகமே, நானும் யுத்தத்துக்கு தான் வரேன், ஃபீ சபீலில்லாஹ். ஏன் தனியா போறீங்க? அப்ப அவர் சொன்னாரு, இல்ல நான் கொஞ்சம் நல்ல ஆடைகள் அணிந்திருக்கிறேன், குதிரை ஒட்டகம் போகும்போது அதனுடைய புழுதிகள் கிளம்பி ஆடைகள்ல வந்து அது படுது, அங்கிறதுக்காக சற்று ஒதுங்கி வருகிறேன் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது சாதாரண புழுதி அல்ல, சுவனத்தினுடைய மகரந்த பொடிகள் என்னாங்க. எது யுத்த களத்திலே சண்டையிடுவதற்கு முன்பாக அங்க போகும் பொழுது அதனுடைய வாகனங்கள், குதிரைகள், கோவேரி கழுதைகள், ஒட்டகங்களின் மூலமாக அதனுடைய குழம்புகள் மண்ணிலே பட்டு கிளம்பக்கூடிய புழுதி. அந்த புழுதியையே என்ன சொல்கிறார்கள் என்றால், இது சுவனத்தினுடைய மகரந்த பொடிகள், இது மேலப்பட்ட நரகம் தீண்டாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா யுத்த களத்தில் கலந்துக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம், யுத்த களத்திலே கலந்து கொண்டு ஷஹீதாகிவிட்டால் எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட மாபெரும் பாக்கியத்தை கொண்ட ஒரு ஷஹீத், அந்த ஷஹீதும் கூட கடனை நிறைவுபடுத்தாமல் சொர்க்கம் நுழைய முடியாது என்கிறார்கள் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடன் வாங்கணும்னு சொன்னா அத்திய அவசியம், சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, மருத்துவத்துக்கு வழி இல்லை என்பது போன்ற ஒரு நிர்பந்த நிலை வந்தால் மாத்திரமே அவர் என்ன செய்யணும், கடன் வாங்கணும். ஆனால் அந்த மாதிரி கடன் வாங்க வரும்போது நீங்கள் கடன் கொடுங்கள். ஏன் தெரியுமா? மேராஜுக்கு போகும்போது சொர்க்க வாசலிலே நான் பார்த்தேன், சதக்கா செய்தால் 10 நன்மை, கடன் கொடுத்தால் 18 நன்மை. யா ஜிப்ரைல், இது என்ன ஆச்சரியமாக இருக்குது, சதக்கா கொடுத்துட்டா அது போயிடும், திருப்பி வரப்போறது இல்லை. ஆனால் கடன் என்பது திருப்பி வரக்கூடியது. வராமல் போகக்கூடிய ஒன்றுக்கு 10 நன்மைகள், திருப்பி வரக்கூடிய ஒன்றுக்கு 18 நன்மைகள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறதே. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸாயிலு யஸ்அலு வஇந்தஹ், ஒரு யாசகன் இருக்கிறார், பிச்சை கேட்கக்கூடியவர்கள், கையேந்தக்கூடியவர்கள் கேட்கும்போது அவரிடத்தில் ஏதாவது இருக்கும் செய்யலாம், இருக்கலாம் இல்ல. ஆனால் ஒல் முஸ்தக்ரில், ஒரு கடன் தேடக்கூடியவன், கடன் வாங்கக்கூடியவன், அவன் லா யஸ்தக்ரிது இல்லா மின் ஹாஜா, அவன் தேவை இருந்தால் மட்டும்தான் அவன் கடன் கேட்பான். எனவே கடன் கொடுப்பவருக்கு 18 நன்மைகள், சதக்கா தரக்கூடியவர்களுக்கு 10 நன்மைகள் என்று வல்லலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவன வாசலிலே எழுதப்பட்டிருந்ததை அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள்.